நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக கடந்து செல்வோம். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத பகுதிக்கு முன்பாக கண்களை மூடி ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆண்டவரே எங்களோடு பேசும், ஆண்டவரே எங்களோடு பேசணும். ரீகா பாதோரு ஷேகாராபா, ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரீகா பா ராகாடாபா தீராபா ராகாடாபா. ஆண்டவரே எங்களோடு பேசுவீராக, எங்களோடு பேசுவீராக. இந்த மதிய வேளையில் ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்கள். சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சீசன், நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சீசி. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம நிறைய கிறிஸ்தவன் என்கிற வார்த்தை அந்தியோக்கியா சபையில் தான் முதலாக சொல்லப்பட்டது. அதுவரைக்கும் அவங்க சொன்ன காரியம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை சீசர்களாய் மாற்றுவீராக. எத்தனை பேர் சொல்லுவீங்க? அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சகல அதிகாரம் படைத்தவருடைய சீசர்களும் சீசிகளுமாய் இருக்க ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை சீசர்களா மாற்றுங்க, ஆண்டவரே எங்களை சீசிகளா மாற்றுங்க, ஆண்டவரே. நம்ம பார்த்து சொல்லணும், இவன் இயேசு கிறிஸ்துவனுடைய சீசன், இவள் இயேசு கிறிஸ்துவனுடைய சீசி என்று சொல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் எங்களை மாற்றுங்க, ஆண்டவரே. எங்களுடைய அடையாளம் உம்முடைய சீசர்கள், உம்முடைய சீசிகள் என்று சொல்ல ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை ஆண்டவர் உருவாக்குவீராக. இந்த கால வேளையில் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உருவாக்குவீராக. ஆண்டவர் எங்களை மாற்றுங்க, ஆண்டவரே எங்களை மாற்றுங்க, ஆண்டவரே எங்களை மாற்றுங்க, ஆண்டவரே. நல்லா கவனிங்க. ஒரு குருவானவர் அன்றைய காலகட்டத்திலலாம் பிள்ளைங்க ஸ்கூலில் போய் படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு குரு இருப்பார், சிறந்த குரு இருப்பார், சிறந்த போதகர் இருப்பார். அந்த போதகருக்கு கீழே ஒரு ஸ்டூடெண்ட்டை அவர் செலக்ட் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு கீழே படிக்கிறோங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு அன்றைக்கு பெருமை. பவுல் கேட்டால் சொல்லுவார், நான் கமாலியலின் பாதத்தின் கீழே படித்தவன் அப்படின்னு சொல்லுவார். அதனுடைய அர்த்தம், நான் கமாலியலினுடைய சீசன் அப்படின்னு அவர் பெருமையாக சொல்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுனுடைய சீசனாக இருப்பதே என்னுடைய பெருமைன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆண்டவரே இயேசுனுடைய சீசனா என்னை மாற்றுங்க, ஆண்டவரே இயேசுனுடைய சீசியா என்னை மாற்றுங்க, ஆண்டவரே. நல்லா கவனிங்க. மரியாள் போய் இயேசுனுடைய பாதத்திலே உட்கார்ந்தாள் என்கிறதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவள் இயேசுவை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டாள். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தா வீட்டில் போய் ஆண்டவருக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்தா, அவள் உணவை கொடுத்தா, இயேசுவை உபசரித்தா, உண்மைதான். ஆனா மரியாளோ இயேசுனுடைய பாதத்தண்டையில் போய் இருந்து சொன்னா, ஆண்டவரை என்னோடு பேசும், என்னை மாற்றும், உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என் வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை வெளிப்படுவதாக, என் வாழ்க்கையை மறுரூபமாக்குகிற வார்த்தைகள் வெளிப்படுவதாக. என்னை மாற்றுங்க, ஆண்டவரே உம்முடைய சீசனா என்னை மாற்றுங்க, உம்முடைய சீசியா மாற்றுங்க. பரலோகம் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லட்டும், இவன் இயேசு கிறிஸ்துவின் சீசன் என்று சொல்லட்டும். அல்லேலூயா.
எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை பார்த்து பரலோகம் சொல்லட்டும், தூதர்கள் சொல்லட்டும், இவன் இயேசு கிறிஸ்துவுடைய சீசன் என்று சொல்லட்டும். அல்லேலூயா. சீசர்கள் என்று, சீசர்களை குறித்த இந்த வேத பகுதியில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் சீசர்கள்? சீசர்களுடைய குணாதிசயம் என்ன? வேதத்தில் முதலாக சீசர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கிற போது மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை. ஆண்டவர், இவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து ஆண்டவர் கூப்பிடுகிறார், என் பின்னே வாருங்கள், ஃபாலோ மீ. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவங்களை கூப்பிடுறாரு, என் பின்னே வாருங்கள். சீசன் என்பவன் இயேசுவை பின்பற்றுகிறவன். சொல்லுங்க, சீசன் என்பவன் இயேசுவை பின்பற்றுகிறவன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இயேசுவை பின்பற்றுகிறவன். நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்கணும், ஆண்டவரே, சீசன் என்பவன் பின்பற்றுகிறவன், கற்றுக்கொள்ளுகிறவன், கற்றுக்கொள்ளுகிறவன். இயேசு அவங்கள கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அவங்க பின்பற்றுறாங்க. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு வெளிப்பாடு. யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க ஒரு வேலையில மும்முரமா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு, நல்ல சம்பளம் இருக்கிறது, நல்ல படகு இருக்கிறது, வலை இருக்கிறது. ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு, என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்ன போவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ அடையாளம் அற்புதம் நடக்கட்டும், எவ்வளோ அடையாளம் அற்புதம் எல்லாம் நடக்கட்டும், போவோமா? அல்லேலூயா. வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே போவோமா? ஆனால் இவங்க அவரை பின்பற்றுவதற்கு காரணம் என்னன்னா, அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. இவர் தான் ஆண்டவர். அல்லேலூயா. இவர் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, இவர் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அல்ல. ஆமே, வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை குறித்த வெளிப்பாடுகளை தருவீராக, உம்மை பின்பற்றும்படி, உம்மை போல மாறும்படி, உம்முடைய திட்டத்தின்படி வாழ எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வெளிப்பாடுகளை தருவீராக. அதனால வேதம் சொல்லுகிறது, கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் இவைகளை மறைத்து ஆமே பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால். சொல்லுங்க, சாதாரண பாலகருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். பாலகர்னு சொன்ன குழந்தைங்க கிடையாது. நல்லா கவனிங்க, குழந்தைங்க கிடையாது. குழந்தைகளுக்கு கூட யூத கலாச்சாரத்தில் 20 வயசுக்கு கீழே மதிப்பு கிடையாது. ஆனா பாலகர்கள், சின்ன குழந்தைங்க, ஒன்றும் தெரியாதவர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? வெளிப்பாடினால் கர்த்தர் நமக்கு கற்று தருவாராக. ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவாராக. அவரை பின்பற்றும்படி நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவாராக. எத்தனை பேர் கேட்பீங்க, ஆண்டவரை வெளிப்படுத்துங்க, வெளிப்படுத்துங்க? நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. மத்தேயு 12வது அதிகாரம் 28-29 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு ஒரு டீச்சர் இருக்கிறார்.
ஆமென். சாந்தமா நம்மளை நடத்துகிறவர். எத்தனை பேர் இருக்கிறீங்க மனத்தாழ்மையா நம்ம நடத்துகிறவர்? பாருங்க, அவரு ஒரு பெரிய ஆசிரியர், அவர்கிட்ட எல்லா குவாலிட்டியும் இருக்கு. அவர்கிட்ட போனா அன்புனா என்னன்னு கத்துக்கலாம், பொறுமைனா என்னன்னு கத்துக்கலாம், தாழ்மைனா என்னன்னு கத்துக்கொள்ளலாம், ஆமே அறிவுனா என்னன்னு கத்துக்கொள்ளலாம், ஞானம்னா என்னன்னு கத்துக்கொள்ளலாம், கீழ்ப்படிதல்னா என்னன்னு கற்றுக்கொள்ளலாம். எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. ஆனா நம்ம போறப்ப நிறைய வேளையில தவறுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய வேளையில நம்ம விழுந்து போகிறோம். அந்த ஆண்டவர் நம்மை தள்ளி விடுகிறவராய் அல்ல. வேதம் சொல்லுகிறது சாந்தமாய். நம்முடைய டீச்சரை சொல்லுங்க, நம்ம கிட்ட சாந்தமா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நம்ம கிட்ட சாந்தமா இருக்கிறார். நம்ம தவறு செய்த உடனே தள்ளி விடுகிற ஆண்டவர் அல்ல, நம்மை அரவணைத்து நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன். ஆனா நம்ம போய் சொல்லணும், ஆண்டவரே என்ன உங்க ஸ்கூல்ல சேர்த்துருங்க, ஆண்டவரே உங்களை போல என்ன மாத்திருங்க, ஆண்டவரே நாங்க தவறி போறவன் தான் ஆண்டவரே, ஆனா உங்க ஸ்கூல்ல சேர்த்துருங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே எனக்கு உங்க ஸ்கூல்ல இடம் வேணும் ஆண்டவரே, உங்களை போல என்ன மாத்தணும் ஆண்டவரே, உங்களை போல பேச, உங்களை போல நடக்க, உம்முடைய திட்டங்களை நிறைவேற்ற ஆண்டவர் என்னை மாற்றுவீராக. ஆமென். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே, இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே, இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அதான் வசனம் சொல்லுகிறது, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. நுகம் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர்ல முன்னாடி மாட்டு வண்டி இருக்கும். அந்த மாட்டு வண்டி 2 மாட்டை வச்சு அந்த அந்த வண்டியோட இணைக்கிறதுக்கு ஒரு நுகத்தை வைப்பாங்க, ஒரு 2 இதில் வைப்பாங்க. அவங்க எப்படியெல்லாம் டேர்ன் பண்ணுறாங்களோ அது டேர்ன் ஆகும். அது ஒழுங்காக டேர்ன் பண்ணலைன்னு சொன்னால் அவைகளுக்கு அடி கிடைக்கும். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் நுகம் லகுவா இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க லகுவா இருக்கிறது? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் என் நுகத்தை உங்கள் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவருடைய கரத்தில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா அவர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அவரை போல மாற்ற வல்லமையுள்ளவராய் மாற்ற ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே உம்மை போல என்ன மாற்றுங்க ஆண்டவரே. நம்ம நிறைய வேலையில இயேசு கிட்ட எதுக்காக போவோம் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு வேலை நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என் குடும்பம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே. ஆனா இயேசு கிட்ட நீங்க போக வேண்டிய காரியம், முழங்காலில் நின்று நீங்க ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே உங்களை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எனக்கிட்ட உங்களுக்கு பிரியலாத நிறைய காரியங்கள் இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு உங்ககிட்ட உங்களுக்கு பிடிக்காத நிறைய சுபாவங்கள் இருக்கு ஆண்டவரே, பேச்சு இருக்கு ஆண்டவரே, நோக்கங்கள் இருக்கு. எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட போகணும். ஆண்டவரே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த நம்ம வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்மை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, உம்மை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க, ஆண்டவரே என்ன சீசனா மாத்துங்க ஆண்டவரே? எத்தனை பேர் இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை என்னையும் குறித்து சந்தோஷப்படுவாராக, என்னுடைய சீசனா இந்த பூமியில இவன் வாழுகிறான் என்று சொல்லுவாராக. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவர் என்னை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, ஆண்டவரை பின்பற்றி ஃபாலோ மீ, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவனா மாத்துவேன், நான் உங்களை மனுஷரா பிடிக்கிறவங்களா மாத்துவேன் அப்படின்னு சொன்னா சீசர்களுக்கிட்ட. அதனால தான் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். இவங்க வாழ்க்கையில் இருந்து வெளிப்படுகிற வல்லமை ஜனங்களை சீசராய் மாற்றத்தக்கதா ஆண்டவர்
கர்த்தர் உங்களை என்னை மாற்றுவாராக. சொல்லுங்க, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை மாற்றுவது நிமித்தமாய் அநேகர் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சீசன் என்பவன் கற்றுக்கொள்ளுகிறவன், பின்பற்றி கற்றுக்கொள்ளுகிறவன். நல்லா கவனிங்க, இது ஆண்டவர் நமக்கு தருகிற ப்ராசஸ். நம்ம போய் ஜெபம் பண்றப்போ சில வேளையில் உங்க வாழ்க்கையில சில சமாதான கேடு இருக்கும். நீங்க ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் உங்ககிட்ட பேசாதது போல இருக்கும். உடனே நீ இங்க போகாம, ஆண்டவரே எங்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, எங்கிட்ட என்ன குறை இருக்கு ஆண்டவரே, காண்பிச்சு தாருங்க ஆண்டவரே, எந்த இடத்துல சீர்படுத்தணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்க கேட்க அவர் தாழ்மையாய் நம்ம வாழ்க்கையில இறங்குவா. எத்தனை பேர் இருக்கிறீங்க, ஆண்டவரே என்னோட பேச்ச மாத்துங்க ஆண்டவரேன்னு சொன்னா அவர் உதவி செய்வா. ஆமே. எத்தனை பேர் சொல்லுவீங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று, அவரை பின்பற்றுகிறவன். இரண்டாவதாக, சீசன் என்பவன் யாருன்னு கேட்டா அவருடைய முழு அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தவன். வாசிங்க, மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, சகல அதிகாரம். அதனால அவர் சொல்றாரு, நீங்கள் போய் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சொல்லுங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. நிறைய பேர் பசிக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நம்ம கொஞ்சம் கூட ஆமே திருப்தி அடைஞ்சு போனால் நல்ல திருப்தியாக போயிடலாம். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் உங்களுக்கு, நல்லா கவனிங்க, சீசன் என்பவன் பொறுப்பு நிறைந்தவன். நிறைய வேளையில் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படின்னு சொன்னால் இந்த ரொமான்ஸ் மாதிரி. வாலிப பிள்ளைங்க கிட்ட கேட்டால் இப்போ அவங்க எண்ணம் எல்லாம் யாரை கல்யாணம் பண்ணலாம், எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும். அல்லேலூயா. ஆனால் கல்யாணம் ஆனவங்க கிட்ட கேட்டு பாருங்க, ஏண்டா நான் கல்யாணம் பண்ணினேன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஏன்னா கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் பொறுப்பு வருது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு நல்லா பாடிடுவோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆனால் சீசன் என்பவன், வேதம் சொல்லுகிறது, தேவன் கட்டளையிட்ட கற்பனைகள் யாவையும் கை கொள்ளுகிறவன். சொல்லுங்க, அல்லேலூயா. கை கொள்ளுகிறவன். சீசனை குறித்து வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சொல்லுங்க, கை கொள்ளும்படி, கை கொள்ளும்படி. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதுனா என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராய் இருப்பீர்கள். அதே அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும், சொல்லுங்க, யாவையும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன கற்பிக்கிறாரோ யாவையும் செய்யும்படி. சொல்லுங்க, அல்லேலூயா. சீசனுடைய நோக்கம் அதுதான். ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். அப்படின்னா அவர் தான் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா, ராஜ கற்பனை. அவர் என்ன சொன்னாலும் அது ராஜாவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை. அல்லேலூயா. நீங்க 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர்கள் உண்டு. நான் ஒருத்தனை கூப்பிட்டு, பிரதர் போங்க அப்படின்னு சொன்னா அவன் போறான். அவன் கேள்வி கேட்கல. வாங்க அப்படின்னு சொன்னா வர்றான். அவன் சொல்றான், 100க்கு அதிபதி சொல்றான், நான் 100க்கு அதிபதினு சொல்றான். நானும் என்னுடைய எஜமானனுக்கு என்ன சொல்லுகிறேனோ கீழ்ப்படுகிறேன். காரணம் என்னென்ன? அவர் அதிகாரம் உள்ளவர்.
சொல்லுங்க, என் வாழ்க்கையில இயேசுவுக்கு முழு அதிகாரம் உண்டு. சொல்லுங்க, யாரெல்லாம் சொல்லுவீங்க, இயேசுவுக்கு என்னுடைய வாழ்க்கையில முழு அதிகாரம் உண்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் நான் கற்பித்த யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய அதிகாரம் மனுஷங்க சொல்ற வார்த்தை இல்லை ஆண்டவரே, பிசாசு சொல்ற வார்த்தை இல்லை, எங்கள் சுயம் சொல்லுகிற வார்த்தை இல்லை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ராஜாவாய் எங்க வாழ்க்கையில நீர் ஒருவரே ராஜாவாய் இருப்பீராக. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆமே, நீர் ஒருவரே ராஜாவாய் இருப்பீராக. உம்முடைய வார்த்தை எங்களை அதிகாரம் செலுத்துவதாக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமே, நம்ம வாழ்க்கையில இயேசு ராஜாவாய் இருப்பார் என்றால், ஆமே, இயேசுனுடைய பிரதிநிதியாய் நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்றால் பிசாசு உங்களை பார்த்து நடுங்குவான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமே, சிங்கங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பார். வலி சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, அதிகாரம் உள்ள இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறவனுடைய அதிகாரம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறப்ப எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது, ராஜாவுடைய அதிகாரம், என்னுடைய ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்தெந்த இடங்களில் ஆண்டவரே உம்முடைய அதிகாரம் எங்க வாழ்க்கையில இல்லாம இருக்கிறதோ, உம்முடைய அதிகாரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தை வெளிப்படட்டும். ஓ ரீகாந்த ரபா ரகடபா ரீபா ரகடபா தீரபா ரகடோதோரு. ஆண்டவரே, அதிகாரம் வெளிப்படட்டும். உம்முடைய வார்த்தையின் அதிகாரம் வெளிப்படட்டும். உம்முடைய வார்த்தையின் அதிகாரம் எங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்களை சீசர்களா மாத்துங்க. நீங்க ஏன் பிரதர் இந்த காரியத்தை செய்றீங்க? இயேசு எனக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் பிரதர் ஜெபிக்கிறீங்க? இயேசு எனக்கு சொல்லி இருக்கிறா. ஏன் பிரதர் ஊழியம் செய்றீங்க? இயேசு எனக்கு சொல்லி இருக்கிறா. ஏன் பிரதர் இப்படி பேசுறீங்க? இயேசு எனக்கு சொல்லி இருக்கிறா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவர் அதிகாரம் உள்ளவராய் வெளிப்படுவாராக. நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இயேசு ராஜாவாய் வெளிப்படுவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமே, சீசன் என்பவன் பின்பற்றுபவன். சீசன் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த மத்தேயு 5-7 வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. 5:19 சொல்லுகிறது, இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும், ஆமே, அவ்விதமாய் மனுஷருக்கு வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசித்து பாருங்க. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 7வது அதிகாரம் சொல்லுகிறது. நீங்க வாசிச்சு பாருங்க 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனவனே அவனே கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நம்ம சீசன்னு சொல்ற நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சீசர்கள் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவாங்க. அல்லேலூயா. அவருக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவுக்கு சகல அதிகாரம் எனக்குள்ள இருக்கட்டும். அல்லேலூயா. இயேசுவுக்கு சகல அதிகாரம் எனக்குள்ள இருக்கட்டும். அவருடைய எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் என்னை மாற்றுவாராக. நேரம் இல்லாததுனால இன்னொரு காரியத்தை கூட சிந்தித்து விட்டு சொல்லுவோம். மத்தேயு 10வது அதிகாரம். மத்தேயு 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன், சொல்லுங்க, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சொல்லுங்க. நல்லா கவனிங்க. சில வேளையில நம்ம போய் சொல்றோம், இயேசுவே நான் தான் உம்முடைய சீசன், ஆனால் எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, சொல்லுங்க,
நல்லா கவனிங்க. இயேசு இந்த பகுதியை எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷம் 9:36 வாசிக்கிறோம். அங்கே திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றுறாங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு அந்த ஜனங்களை பார்த்து மனதுருகினார். மனதுருகிட்டு சொல்றாரு, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு இவர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறார். ஊழியத்துக்கு அனுப்புறப்போ மத்தேயு 10 நீங்க 10 தொடக்கத்திலிருந்து அவர் வேதம் சொல்லுகிறது, 1வது வசனம் சொல்லுகிறது, தம்முட அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சொல்லுங்க, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்க அதிகாரம் கொடுத்தார். அடுத்த வசனம் 8வது வசனம் சொல்லுகிறது, வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை அப்படிப்பட்ட சீசர்களா மாத்துங்க ஆண்டவரே. அதிகாரம் உள்ள சீசர்களா மாத்துங்க ஆண்டவரே. அதிகாரம் உள்ள சீசர்களா மாத்துங்க ஆண்டவரே. அதிகாரம் உள்ள சீசர்களா மாத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அடுத்து இயேசு சொல்ற காரியம்தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம். 16வது வசனம் வாசிக்கிற போது, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இயேசு ஊழியத்துக்கு நம்மளை, சீசன் என்பவன் ஊழியம் செய்கிறவன். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறோம், சர்ச்சுக்கு வரோம், எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவருக்குன்னு நம்ம ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஏன் அநேக வேளையில் ஊழியம் செய்து எழுதுறதில்லைன்னா, நம்ம ஏதாவது ஊழியம் செய்தால் பிரச்சனைகள் வரும். இயேசு அதிகாரத்தை கொடுக்குற வேளையில் அங்கே சில அபாயங்கள் இருக்கிறதையும் ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறத கவனிங்க. நீங்க அந்த வசனம் சொல்லுகிறத கவனிங்க. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புறேன். அப்படின்னா ஓநாய் எப்படா ஆடு கிடைக்கும்னு இருக்கும். சில வேளையில் சுவிசேஷத்துக்கு சொல்லுகிற போது, சுவிசேஷத்து நிமித்தமாய் ஜனங்கள் உங்களை வெறுப்பாங்க. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. நீங்க அந்த வசனங்களை வாசிங்க. நீங்க 22வது வசனம் சொல்லுகிறது, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இயேசு நமக்கு பண்ணுற ப்ராமிஸை பாருங்க. நீங்கள் எல்லாராலும் என்ன செய்யப்படுவீங்க? பகைக்கப்படுவீங்க. நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. 36வது வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. சுவிசேஷத்தை நிமித்தம் சில வேளையில வீட்டில் உள்ளவங்களே என்னவா மாறுவாங்க? சத்துருக்களா மாறுவாங்க. தேவ வசனத்தை கை கொள்ளுவது நிமித்தம் சத்துருக்களா மாறுவாங்க. அப்பதான் இயேசு சொல்றாரு, 38வது வசனம், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கூட சிலுவையை சுமக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச ஒரு பாத்திரம் என்ன தெரியுமா? சிரேனே ஊரானாகிய சீமோன். அல்லேலூயா. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போறாரு. நான் முன்னாடி நாடகம் நடிக்கிறப்ப எனக்கு அந்த பாட்டு கிடைச்சது. உண்மையிலே நான் அழுதுட்டேன். அல்லேலூயா. அவன் இயேசு அப்படி விழ போறாரு, அந்த மனுஷன் தூக்கி வைக்கிறான். அவனால நிற்க முடியல. எல்லாரும் இவர் பாவி, சபிக்கப்பட்ட சிலுவையை சுமக்கிறாரு, இவர் பாவியான மனுஷன். சீசர்கள் எல்லாம் ஓடியாச்சு, கூட இருக்கிறவங்க எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷன் இயேசுக்கு தூக்க முடியல. வானத்தையும் பூமியை படைச்ச ஆண்டவருக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு மனுஷன் கிடைச்சான். அவனாலையும் தூக்க முடியல. வேலைக்கு போயிட்டு வர வழியில் இவங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் அவனை தூக்க வைக்கிறாங்க. எப்படியாவது அவங்க நினைச்ச காரியத்தை செய்யணும்னு சொல்லி. ஆனால் அந்த சிரேன ஊராகிய சீமோனுடைய சந்ததியை குறித்து சொல்லுகிறது,
அலெக்சாந்தரும் ரூபஸும் பிற்காலத்தில் ஆதி திருச்சபையில் உன்னதமான நிலையில் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். எத்தனை பேர் சொல்றீங்க? சீசன் என்பவன் சிலுவையை சுமக்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 13 16 வரைக்கும் வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது. 14, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். அல்லேலூயா. 15வது வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் கொலைபாதகனா. நிறைய பேர் கஷ்டம் அனுபவிக்கிறாங்க, சிறைச்சாலைக்கு போறாங்க, அடி கிடைக்குது, மனுஷங்க தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. எதனால அடிக்கிறாங்கன்னா, திருடன் ஆனதுனால, கொலைபாதகன் ஆனதுனால, விபச்சாரம் செய்யறதுனால, ஏமாத்துறதுனால நிறைய பேருக்கு அடி கிடைக்குது. அல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் இயேசு நிமித்தம் உங்களுக்கு அடி கிடைக்கும்னா நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை சுமந்தோரா சீசனாகுவோ, சிலுவை சுமந்தோரா சீசனாகுவோ, சிந்தை வாழ்வின் தாழ்மை தவிப்போ, நிந்தை சுமப்பி சந்தோஷம் கொள்வோ. இயேசுகிட்ட கேளுங்க, நான் சிலுவை சுமக்கிறேனா? என்னைக்கு வந்தாலும் சர்ச்சில் சண்டை இயேசுகிட்ட. அவனை மாதிரி என்ன ஆசீர்வதிக்கல, என்ன மாதிரி அவனை ஆசீர்வதிக்கல. அல்லேலூயா. இத்தனை பேர் இருக்கிறீங்க. இயேசுகிட்ட கொஞ்சம் கேளுங்க, அப்பா உங்க சுமையை சுமக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உங்க சுமையை சுமக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னை நம்புங்க ஆண்டவரே, என்ன உம்முடைய சிலுவையை சுமக்கிறவனா, உம்முடைய சிலுவையை சுமக்கிறவளா ஆண்டவரை நான் மாத்துங்க ஆண்டவரே. உமக்காக ஓட, உமக்காய் ஊழியம் செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படலாம், எல்லாரும் உங்களை வெறுக்கலாம், ஆனா இயேசுவுக்காக சிலுவையை சுமக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போமா கொஞ்ச நேரம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. நிறைய வேளையில எங்களால் சுவிசேஷம் சொல்ல முடியல, ஊழியம் செய்ய முடியல, எங்களால் ஓட முடியல. காரணம் என்னன்னா, நம்ம ஒரு திரள் கூட்டத்தோடு இருக்கிறோம். இயேசுவை நிறைய திரள் கூட்ட ஜனங்கள் பின்பற்றினாங்க. அவங்களுக்கு தேவையில்லாம் இயேசு கிட்ட இருந்த அடையாளம் கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும். ஆனா 12 பேர் இயேசு கூட இருந்தாங்க, இயேசு கூட இருந்தாங்க, இயேசு கூட நடந்தாங்க. இயேசுனுடைய ஒவ்வொரு வேதனையும், இயேசுனுடைய ஒவ்வொரு ஏக்கமும் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆண்டவர் நம்மை சிநேகிதர்களாய் மாற்றுவாராக. கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்களை உம்முடைய சிநேகிதர்களா மாத்துங்க ஆண்டவரே. ஓரி கந்தரா, உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீ, உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீ, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம்,
ஏசையா ஸ்தோத்திரம். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கிறேன். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவார். என் நிமித்தம் சொல்லுங்க, உங்க நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை காப்பான். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சீசர்களா என்னை மாற்றுன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஆண்டவரே உம்முடைய சீசர்களா எங்களை மாத்துங்க. ஆண்டவரே எங்க வாழ்க்கை உம்முடைய சீசர்களா காணப்படட்டும். ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால் அவன் என்னுடைய சீசனா இருக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே எங்கள் சுயம் வெறுக்க, எங்கள் சுய சிந்தைகள், சுய நோக்கங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத மாம்சங்கள் பலிபீடத்தில் ஆண்டவரை வைக்கப்படுவதாக. ஷாபா காந்து சொல்லுங்க, ஆண்டவர் எங்களை சீசர்களாய் மாற்றும். சீசர்களா மாத்துங்க ஆண்டவரே, சீசர்களா மாத்துங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்க கரத்திலே தருகிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். ஆண்டவரே உம்முடைய சீசர்களாய் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிறவர்களா, உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறவர்களா, ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்கிறவர்களா, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே உமக்கென்று வாழுகிறவர்களா, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மாற்று. சிலுவை சுமக்கிறவர்களாய் மாற்று. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. உமக்கு பிரியமாய் வாழ, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற புறப்பட்டு போக ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜனத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you.